வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் சுவையில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு ஒரு வெள்ளை குருமா தான் செய்ய போகிறேன். இது டிஃபனுக்கும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் இந்த குருமாவை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த ஒரே குருமா போதும். சாப்பாட்டுக்கு நீங்கள் இதை வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் இந்த மாதிரி பட்டாணி. நான் வந்து பச்சை பட்டாணி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் பட்டாணி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி காலையில் குருமா செய்கிறதுனா நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைன்னா காலையில் ஊற வச்சு நைட்டுக்கு செய்கிறதுக்கு ஈவினிங் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒன்றா குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் 3 விசில் வர வச்சுக்கோங்க போதும். நீங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. குழஞ்சிராமல் கரெக்டாக இருக்கும்னு நான் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இதை வந்து வதக்கிறதுக்கு 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா, தேங்காய் 2 பத்தை தேங்காய் எடுத்து ஒரு 1/2 மூடியில் பாதி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 பட்டை எண்ணெயிலே பொரிய விட்டுருங்க. 2 ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. பண்ணி வச்சுருக்க தேங்காய் பத்தை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் தேங்காய், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. பொட்டுக்கடலையை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறவரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெயில் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போதே மனமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சுதே நம்ம இந்த மாதிரி செய்ய போகிறோம். பொட்டுக்கடலை எல்லா வீட்லேயுமே கிடைக்கும். தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு, பச்சை மிளகா, கசகசா, பட்டை, கிராம்பெலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு செய்கிறப்போ குருமா சீக்கிரமும் கிடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுக்கலாம். இப்போ இந்த தட்டில் கொட்டி இந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து தாளிப்புக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்கணும், ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது, கலரும் மாறக்கூடாது, ஏன்னா வெள்ளை குருமா, அதனால் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடானதுக்கு பின்னாடி சின்னதாக 2 பட்டை தான் சேர்க்க போகிறேன். ஏற்கனவே நம்ம அரைக்கிறப்ப எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடாது. அதனால் 2 பட்டை மட்டும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நீங்கள் குருமாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஏற்கனவே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கேன். பூண்டு நான் அதிலே சேர்த்து அரைச்சிட்டேன் வதக்கி விட்டு. இப்போ அதனால் நான் பூண்டு இதில் சேர்த்துக்கலை. தேங்காய் சேர்க்குறப்பவே நான் பூண்டு சேர்த்து
நீங்கள் அளவுகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 7 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சிட்டேன். இதில் சேர்த்துக்கல. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருது. இப்போ தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, புளிப்பாக இருக்கும், கலர் மாறிடக்கூடாது. அதனால் ஒரு தக்காளி மட்டும் நாட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுது. நாட்டு தக்காளி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கல் உப்புக்கு பதிலாக நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பழுத்த தக்காளினா சீக்கிரம் வேகும், வதங்கிடும். இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசித்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, உரிச்சிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, இது கூட சேர்த்துட்டு பட்டாணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதை நல்லா இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போதே சாப்பாடாக இருந்தாலும் சரி, டிஃபனுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சாப்பாட்டுக்குன்னா வெள்ளை குருமா செட் ஆகாததுனால நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சீரகம், மல்லி தூள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க, கலர் மாறாத அளவுக்கு. கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க உப்பு கடைசியாக. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதி வந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம், மல்லி இந்த தூளை கொஞ்சமாக சேர்த்துட்டு, ஏன்னா சாப்பாட்டுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். டிஃபனுக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சாப்பாட்டுக்குன்னா இந்த மாதிரி பொடி சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா அரைச்சதோடு அப்படி விட்டுருங்க. பொடி மட்டும் இதில் நான் மிளகாத்தூள் எதுவுமே இல்லை, வெறும் மல்லி, சீரகம் இந்த தூள் தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி ஒரு 6 7 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான குருமா ரெடியாகிருச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காக இருக்குது, கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.